நமக்கு நம்ம சேலரி தான் இருக்குது. ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குங்க. அப்புறம் மேக்சிமம் நான் எதுக்கு அந்த வீடியோ போடணும்னா, கடன் மட்டும் வாங்கக்கூடாதுங்க. கடன் பட்டு கல்யாணம் கூட பண்ணக்கூடாதுங்க. கல்யாணத்துக்கு கடன் கூட வாங்கக்கூடாதுங்க. அப்படி ஒரு கல்யாணம் பண்ணவே கூடாதுங்க. தப்புங்க அது. ரொம்ப மாபெரும் தப்பு, மாபெரும் தப்பு. கடன் படாமல் வாழணுங்க. கடன் படணும் எப்படி வாழ்கிறதுன்னு நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். இருக்கிறத கொண்டு சிறப்புடன் வாழு. ஏன் கடன் வாங்கி ஆடம்பரமாக வாழ்கிறேன்? மன உளைச்சலாகி போயிடும். வட்டி கட்டவே முடியாது. உனக்கு தேவைன்னா கடன் வாங்கவே கூடாது. நம்ம வர்ற வருமானத்தில் இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க, முருகனை கும்பிடுங்க. என்ன முருகா அது வேணும் இது வேணுன்ட்டு சுத்தமாக அவரை போய் கும்பிட்டு பழனி மலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறது கொண்டு வாருங்க. அப்படி சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் நம்ம நடந்துட்டு அவரை போய் பார்க்கணுங்க, பார்த்தா கிடைக்கும். கடன் படுற வேலையே வச்சக்கூடாது, கடனே வாங்கக்கூடாது. ஃபோன் பண்ணுவான், அவனுக்கு 2 லட்சம் கொடுப்பேன் 3 லட்சம் கொடுப்பேன், வந்து சும்மா 100 ரூபாய் எடுத்துகிட்டு வாஷிங் மிஷின் எடுத்துட்டு போங்க, 100 ரூபாய் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு போங்கன்னு வாங்கக்கூடாது. இல்லற குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிடும். வீட்டுக்குள்ள ஒரு அன்பு போயிடும், பாசம் போயிடும், பற்றுதல் போயிடும். சுதந்திர பறவை ரெக்கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுவோங்க. நம்ம இருப்போம், 2 சிறகம் உடைஞ்ச மாதிரி ஆயிடுவோம் கடன்பட்டால்.